வணக்கம் கோச் காளி. எல்லாருமே வந்து எஸ்ஐ எக்ஸாம் பாஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ கட் ஆஃப் எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப பெருசு தான். அதை கடந்து சில பேர் வந்திருப்பீங்க. எல்லாருக்குமே முப்படையின் சார்பாக வாழ்த்துக்கள். ஃபிசிக்கல் நல்லா பண்ணுங்கள், ஆல் த பெஸ்ட். ஸோ இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்டு எல்லாமே எல்லா ப்ரொசீஜருமே அங்கே எப்படி பண்ணுவாங்களோ ஸோ அதே பேஸில் தான் இங்கே பண்ணுறோம். ஏன்னா உங்களுக்கு அது புதுசாக தெரியக்கூடாது அந்த விஷயம் அப்படின்றதுக்காக நம்ம இங்கே மாடல் ஃபிசிக்கல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி கேர்ள்ஸ்க்கான மாடல் ஃபிசிக்கல் டெஸ்ட் தான். ஸோ என்னன்னு சொல்லிட்டு எப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஏன்னா நீங்களும் டெஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த விஷயம் புதுசாக தெரியாது. ஒரு விஷயம் பழக்கப்பட்டால் தான் அந்த விஷயத்தை நம்ம தைரியமாகவும் பதட்டம் இல்லாமல் செய்ய முடியும். அப்போ அந்த விஷயம் நம்மளுக்கு பழக்கப்படணும். அப்போ ரெகுலராக அந்த விஷயத்தை அடிக்கடிக்கு செஞ்சால் மட்டும் தான். வாரத்துக்கு ஒரு முறை டெஸ்ட் செக் பண்ணுங்கள். டெஸ்ட் செக் பண்ணால் தான் பர்ஃபார்மன்ஸும் சரி, ஸோ அங்கே நடக்கிற விஷயங்களும் நம்மளுக்கு ஈஸியாக பதட்டம் இல்லாமல் செய்யலாம். ஸோ அதுக்கான தான் ஃபிசிக்கல் டெஸ்ட் தான் தருவோம். என்னன்ட்டு பார்க்கலாம். ரெடியாமா? குட். ஃபஸ்ட்டு வந்து ஹைட்டு, அப்புறம் வெயிட். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈவெண்ட்டு 400 போகும். என்ட்ரன்ஸ் ஈவெண்ட் 159.5. நேரம் நல்லா கல்யாணம் ஆட்ட நேரம் 161.5, 162. நெக்ஸ்ட் 163.5, 168, 170, 162.5. Start this. Attention. Good morning. Good morning, sir. டெஸ்ட் ரெடியா? Yes, sir. ஹைட் வெயிட் செக் பண்ணியாச்சு. அடுத்து ஃபஸ்ட் ஈவெண்ட் உங்களுக்கு இப்போ ஸ்டார் ஈவெண்ட்டில் இன்றைக்கி ஸ்டார் ஈவெண்ட்டை பார்க்க போகிறோம். ஸ்டார் ஈவெண்ட்டில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாங் ஜம்ப். ஸோ இந்த லாங் ஜம்ப் பார்த்தீங்கன்னா லாங் ஜம்பில் ஒரு பெரிய சேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் உங்களுக்கு 3 சான்சஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த டைம் பாய்ஸுக்கும் சரி கேர்ள்ஸ் சரி எல்லாருக்குமே 2 சான்சஸ் தான். சரியா? 2 சான்ஸ் தான் கொடுக்குறாங்க. அதனால் கரெக்டாக யோசிச்சடி. ஒரு சிலர்லாம் லாஸ்ட் சான்ஸில் கிளியர் பண்ணுறவங்களா இருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. 2 சான்ஸ். ஃபஸ்ட் சான்ஸே கிளியர் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, நீ ஃபஸ்ட் சான்ஸை கிளியர் பண்ணிட்டேன்னா அடுத்த ஈவெண்ட்டுக்கு நம்ம ரெஸ்ட் கொடுக்கலாம். புரியுங்களா? அடுத்து 200 இருக்குல்ல, அதுக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம். நீங்கள் இதையே உங்களோட எனர்ஜி செலவு பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அங்கே ஓடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வந்தம்மா ஃபஸ்ட் ஈவெண்ட் அடிச்சோமா, அவ்வளோதான். அப்புறம் ரெஸ்ட் பண்ணிவிட வேண்டியதான். டபுள் ஸ்டார் அடிச்சோமா, ரெஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பார்க்கும். அதை விட்டு சிங்கிள் ஸ்டார் அடித்த பிறகு சிங்கிள் ஸ்டார் தான் வரும் அப்படின்னு நமக்கு டபுள் ஸ்டார் வராதுன்னு ஒரு சிலர் இருப்பாங்க. பார்டர் சிங்கிள் ஸ்டார் தான் வந்துட்ட பிறகு முட்டாள்தனமாக இன்னும் 2 சான்ஸ் ட்ரை பண்ணக்கூடாது. நமக்கு வந்து இன்னும் வந்து 75 இருக்குது. சரிங்களா? சரி, 310 குதிச்சா கூட இன்னும் எவ்வளோ இருக்குது? 65 இருக்குது. 65லாம் ஒரே நாளில் இம்ப்ரூவ் பண்ணிட முடியாது. நமக்கு தெரியும் நம்ம இதான் பர்ஃபார்மன்ஸ் இவ்வளோ தான் தெரிஞ்ச பிறகு மறுபடியும் சான்ஸை பண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம எனர்ஜி வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம ஃபுல் ஃபோர்ஸ் என்ன பண்ணலாம், இங்கே விட்டதை 200 லோடோ ஓடி கம்ப்ளீட் பண்ணலாம். புரியுதுங்களா? ஓகே. மெஷர்மெண்ட்டு எல்லாருக்கும் தெரியுமா? 3 மீட்டரை கிராஸ் பண்ணணும். கிராஸ் பண்ணால் சிங்கிள் ஸ்டார். 3.75 கிராஸ் பண்ணால் டபுள் ஸ்டார். கிளியரா? ஓகே தானே? ரெடியாக போயிடலாமா? 2 சான்ஸு கிளியராக யோசிச்சு ஃபுல் மைண்ட் செட் வந்து 2 சான்ஸ். ஃபஸ்ட் சான்ஸை கிளியர் பண்ணிட்டு பார்க்கலாம். சரிங்களா? போகலாம்ல? ஓகே, வெரி குட். ஈவெண்ட்டுக்கு போகலாம். .12 single star. Foul. சும்மா நின்றுருக்காது. எதனா ஒன்று பண்ணிட்டு பார்க்கலாம். இதுலாம் ஓட முடியாது. Foul.
ஓகேம்மா. உங்களுக்கு இந்த த்ரோஸில் மெஷர்மெண்ட் தெரியுமா? த்ரோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால் த்ரோ வந்து 17 மீட்டர்ஸ் சிங்கிள் ஸ்டாரும், அப்புறம் 24 மீட்டர்ஸு டபுள் ஸ்டார் கிராஸ் பண்ணணும். ஓகேவா? அப்புறம் ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா 4.25 மீட்டர்ஸ் சிங்கிள் ஸ்டார், அப்புறம் 5.50 டபுள் ஸ்டார். ஓகேங்களா? ஓகே, 2 த்ரோ. ஓகே, மொத்தமாக 2 த்ரோ தான் பார்த்துருப்போம். 2 த்ரோ தான், சரிங்களா? 2 த்ரோவுக்கு மேலே இல்லை. ஃபஸ்ட் த்ரோவே அடிக்க போகிறேன் எப்பவுமே. போனோமா ஃபஸ்ட் த்ரோ பிடிச்சி த்ரோ பண்ணிட வேண்டியதான். 2வது த்ரோ 3வது த்ரோலாம் போனோம். அதே லாங் ஜம்போ அதே தான். போனோமா ஃபஸ்ட்டு ஜம்ப் கிளியரா. அடுத்த விஷயம் இது த்ரோவும் ஃபஸ்ட் த்ரோ கிளியர் பண்ணோமா அவ்வளோதான். கிளியர் பண்ணிட்டா அவங்க ரெஸ்ட் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் 2வது த்ரோ கொடுக்க மாட்டாங்க. நம்ம குவாலிஃபை ஆகிட்டோம்ல, அதனால் கொடுத்துருவாங்க. சரிங்களா?